நம்ம ஊரு கந்தசாமி வாத்தியார். டிசிப்ளின் என்றால் உயிரே. மாணவர்கள் அவரை பார்த்தாலே நடுங்குவாங்க. ஆனா ஒரு விஷயத்துக்காக மட்டும் இவருக்கு குழந்தை மாதிரி பாசம். அதுதான் இந்த வருஷம் காய்ச்சிய அந்த ஒத்த அல்ஃபோன்சா மாம்பழம். ஆனா அந்த மாம்பழத்துக்கு இன்னொரு கண் இருந்துச்சு. பக்கத்து வீட்டு பையன் பஞ்சு. ஊருக்கே கிரிஞ்ச வாளு. அந்த பழத்தையே சைட்டடிக்க ஆரம்பிச்சான். இதை கவனிச்ச வாத்தியார் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாரு. வீட்ல கிடந்த பழைய சிசிடிவி கேமராவை எடுத்துட்டு மரத்துக்கு நேரா மாட்டி போட்டாரு. அதுக்கு கீழே ஒரு போர்டு. இங்க நடக்கிறதெல்லாம் மேல இருக்கிறவனுக்கு அப்பட்டமா தெரியும். ஜாக்கிரதை. மறுநாள் காலை வாத்தியார் சந்தோஷமா பழத்தை பறிக்க வந்தாரு. ஆனா அங்க போனா மாம்பழத்தையே காணோம். பதறி போன வாத்தியார் போர்ட பார்த்தார். அதுக்கு கீழே ஒரு சீட்டு. வாத்தியார் ஐயா, மேல இருக்கிறவரு அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டைய மட்டும் கீழே போட்டுட்டாரு. சந்தேகம் இருந்தா சிசிடிவியை செக் பண்ணிக்கோங்க. ரத்தம் கொதிச்ச வாத்தியார் பஞ்சுவை இழுத்துட்டு வந்தாரு. டேய், உண்மைய சொல்லு, இல்ல ஸ்கூல்ல உன் பேரை வெட்டிருவேன். பஞ்சு ரொம்ப அசால்ட்டா, ஐயா நீங்க போர்டுல ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க மேல இருக்கிறவனுக்கு தெரியும்னு எழுதுனீங்க. ஆனா நான் ஏணி வச்சு ஏம்போது மேல இருந்தது காக்காதான் சார். அந்த நாளுக்கு அப்புறம் கந்தசாமி வாத்தியார் சிசிடிவியையும் பஞ்சுவையும் ஒருபோதும் நம்பவே இல்ல.